இனப்பிரச்சனையால் இலங்கை போய் தம் உயிர் நீத்த அப்பாவி இலங்கை தமிழர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இதோ உங்கள் முன் இங்கு வந்திருக்கும் அழகான பெண்களுக்கும் பேரழகான ஆண்களுக்கும் எங்கள் வருத்தப்படாத வாலிபர்கள் சார்பாக அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எங்கள் முதல் வெரைட்டியாக எல்லாரும் எக்ஸாம் எழுதி பார்த்துருப்பீங்க. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் எப்படி இருக்கும் பாருங்க. இது என்ன மாயம், இது வரப்போகும், உன்னை பார்த்தனா முதல் பறந்து போகிறேன். உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை. ஒன்றுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது, மர்மமாய் இருக்குது. எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு, அது இப்ப எனக்கு தெரியுது. கதகதப்பா இருக்கு. சொல்வதோ யா சொல்வதோ பதில், யா சொல்வதோ யா சொல்வதோ. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சு குடைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. இப்படி முகமெல்லாம் வெயிட்டு கொட்டுறது எனக்கு தெரியல. அச்சோ, நீ இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது எனக்கு தெரியல. உட்காருங்க. கண்கள் இருந்தால் கண்கள் இருந்தால் என்னை கட்டி தாய் தாய் போதாத நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன். உன்னால் தானே நானே வாழ்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே. சட்டப்போடு போட்டால உக்கு கண்ணால சத்தியமா பார்க்கல இதுக்கு முன்னால தாங்கத்தான் முடியல. ஐயோ என்னால தகந்தான் கூடுது இந்த பொண்ணால. இந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. கையில் என்ன கொண்டு வந்த கொண்டு செல்ல. பிட் அடிக்காதீங்க, அடிச்சா மாட்டிக்காதீங்க, மாட்டினாலும் போய் தப்பிச்சிருங்க. எங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக தென்னிந்திய மைக்கேல் ஜாக்சன் அண்ணன் கவுண்டமணி அவர்கள் ஒரு படம் டேரக்டராக முடிவு பண்ணிட்டாரு. அந்த படத்துக்கு ஹீரோ செலக்ஷன் வைக்கிறாரு. எந்த ஹீரோ செலக்ட் ஆறான்னு பாருங்க. பழனி ஊர்ல வயசு பொண்ணுலாம் வந்தாருங்களா? என்ன வந்தாச்சு, செலக்ஷன் ஆரம்பிக்கலாம். மாறிக்கலாமே. பாரு பாரு பாரு, இங்க எவ்வளவு நல்லா இருக்கு. நமக்குன்னு ஒரு வீடு, வீடெல்லாம் வெளிச்சம், குடும்பம், குழந்தைங்க. இது என் கனவு திவ்யா. சின்ன வயசுல ஜன்னல் வழியா பார்த்தனே,
அது மாதிரி நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கிறான். ஒரு சம்பவம் நடந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நீ போய் கத்து சொல்றேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன். காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மாவே. நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிடுவோம். வாயில வச்சா இவன் எடுக்க மாட்டான்டா. நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். ஆதாயம் மச்சி, பாஜக பச்சி, அங்கடம் பச்சி, பொட்டுடுகம் பச்சி. நான் தான் அப்பவே சொன்னது, இந்த தாடிக்காரனை நம்பாதே நம்பாதே, வில்லங்க முடிச்சவன். கேட்டியா நீ? கண்மணி, அன்போட காதலன் நான். நான் எழுதும் லெட்டர், மடல் இல்ல கருதாசி வச்சுக்கலாமா? எத்தனை போற மக்கள் நாய் லா பேசுது பாரு, போடா. செம்பாண்டி சேமையிலே தேரோடும் வேலையிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ. ஓ, கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு. சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த புக்கில் போய் உட்காந்து பிக்கி எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, அவங்க என்னமா குடுக்கல. அடிசாமி சத்தியமா நான் ஒன்ன கட்டிக்க வேண்டி. இப்ப நீங்க அரசியல்ல பெரிய ஆள் ஆகிட்டீங்க. எல்லாம் என்கிட்ட அசண்டா இருந்த யோகம் தான். அப்புறம் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. என்னடி கெச்சல பக்கம் திருப்பி வேண்டி இருக்கு. போங்கடி, ஓடி போயிரு. ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. எத்தனைதான் காமெடியன்ஸ் வந்தாலும் நம்ம காமெடிக்கு கவுண்டமணி மிஞ்சுறதுக்கு யாருமே கிடையாது. நன்றி. எங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக ஒரு நாட்டுப்பற்று நாடகம். At the stroke of the midnight hour, when the world sleeps, India will awake to life and freedom. மும்பை தாக்குதலில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு ஒரு சலாம். ஜாய் ஹிந்த். எங்களோட அடுத்த நிகழ்ச்சியா ஒரு டிமிக்ரி டான்ஸ்.
நாம் ஆஸ்கார் விருது வென்ற எங்கள் இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மானை வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கிறோம். இது உங்கள் வருத்தப்படாத வாலிபர்கள். நன்றி. ஜெய்